மெத்தட் ஆஃப் ரியல் அனலைசிஸ் ரிச்சர்ட் ஆர் கோல்பர்க் புக்கில் செகண்ட் யூனிட்டில் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ செகண்ட் யூனிட் பார்க்கலாம். செகண்ட் யூனிட்டில் இருக்க எல்லா டெஃபினேஷன்ஸ், தியரம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் கூட பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் 2.1a டெஃபினேஷன் என்னன்னு பாருங்கள். எ சீக்வன்ஸ் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எஸ்ஐ. எஸ்ஐங்கிறது வந்து இங்கே கீழே இருக்கணும். ஆக்சுவலி எஸ்ஸுக்கு கீழே ஐ இருக்கணும். I is equal to 1 to infinite of real number is a function. Actually sequence அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, is a function. அந்த function வந்து is from I. ஐங்கிறது என்னது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். the set of positive integer into ஃபங்க்ஷனாக என்னென்னு நம்ம பார்த்துருக்கோம், into real numbers. ஸோ ஆர்னா the set of all real numbers. அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, இது ஒரு டொமைன், இது ஒரு கோடொமைன், ஓகேவா? ஸோ டொமைனில் வந்து ஐ இருக்குது. ஸோ ஐங்கிறது செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் 1 2 3 4 அப் டு எக்ஸெட்ரா போயிட்டுருக்கும். இங்கே ஆறுங்கிறது ரியல் நம்பர்ஸுங்கிறப்போ -∞ to +∞ இருக்க எல்லா நம்பர்ஸ், ஓகேவா? இதுக்கு நடுவில் வந்து நான் ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் வந்து எஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், ஓகேவா? அந்த எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எஸ்ஐ வேர் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to infinite. ஆக்சுவலாக சீக்வன்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. சீக்வன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷன் வந்து எதுலேருந்து எதுக்கு போகும் அப்படின்னா, செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஐயிலேருந்து ரியல் நம்பர்ஸ்க்கு போகக்கூடியது தான் நம்ம சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் த சீக்வன்ஸ். அடுத்ததாக 2.2bல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் S1 S2 S3 up to etc. is a sequence, a subsequence is usually written Sn1 Sn2 up to etc. That is, from the original sequence we keep only those terms whose subscript are n1 n2, but this number n1 n2 themselves from a subsequence of the sequence of positive integers 1 2 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, up to etc. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ இந்த சப்ஸ்கிரிப்டில் எழுதுறாங்க இல்லையா, இங்கே கீழே எழுதுனா அது பேர் சப்ஸ்கிரிப்ட்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ மேலே எழுதுனா சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ட், இது சீக்வன்ஸ் வந்து S1 S2 S3ங்கிறது வந்து சீக்வன்ஸ். இந்த Sn1ன்னு எழுதுறோம் இல்லையா, இந்த n1 n2 n3 அப்படிங்கிற இந்த சூப்பர் சப்ஸ்கிரிப்டில் எழுதுறோம் இல்லையா, இதுதான் வந்து சப்சீக்வன்ஸை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்ல வராங்க, ஓகேவா? இது சிம்பிளாக உங்களுக்கு போக போக எக்ஸாம்பிள் டெஃபினேஷன் நம்ம அடுத்து சப்சீக்வன்ஸோட டெஃபினேஷன் பார்ப்போம். ஸோ நம்ம எப்படி குரூப்ஸ் படிக்கிறப்போ சப் குரூப்ஸ்லாம் படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி சீக்வன்ஸில் வந்து சப்சீக்வன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அதை எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். 2.1c பார்க்கலாம். த சீக்வன்ஸ் n ஆஃப், அந்த இடத்துல எப்படி எஸ் பார்த்தோமோ அந்த மாதிரி n சப்சீக்வன்ஸ் வந்து எப்படி சீக்வன்ஸை எஸ்ன்னு டிஃபைன் பண்ணுவோம், சப்சீக்வன்ஸை n அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். அந்த n which is equal to a small n where n is equal to 1 to infinite, the sequence of positive integer is a function from I into I such that n of I is less than n of j if I less than j and where I and j are belongs to I அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A subsequence of n is equal to 1 to infinite is a sequence of integers whose terms get larger and larger. இதுக்கான மீனிங்கே ஆக்சுவலி அதுதான். ஸோ ஒரு சப்சீக்வன்ஸுங்கிறது n, அந்த n is equal to 1 to infinite. அது வந்து ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் வந்து ஐலேருந்து ஐக்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் என்ன கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐ எழுதுறோம் இல்லையா, அந்த ஐ வந்து இங்கே கீழே இருக்கணும், என்னுக்கு கீழே, என்னங்கிறது சப்சீக்வன்ஸ், அது கீழே இருக்கணும். இந்த ஐ அண்ட் ஜே வந்து ஆக்சுவலாக ஐ அண்ட் ஜே ரெண்டுமே கேபிட்டல் ஐனா செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்குள்ளே இருக்கணும். என்ன ரூல்னா, இந்த ஐ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜேவாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது என்ஐ இஸ் லெஸ் தென் என் ஜேவாக இருக்கணும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் இது சப்சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா, ஒவ்வொரு நம்பருக்கு அப்புறம் வர நம்பரும் அதோட லார்ஜராக இருக்குன்னு அர்த்தம். சீக்வன்ஸ் ஆஃப் இன்டிஜர் விச் டர்ம் இஸ் கெட் லார்ஜர் அண்ட் லார்ஜர் அப்படின்ற மீனிங். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் செட் ஆஃப் n ஆர் சீக்வன்ஸ், ஓகேவா? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து நான் சீக்வன்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் நத்திங் பட் 1 2 3 அப் டு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கிறது தான் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ அப்போது இந்த 2 4 6 8ங்கிறது என்னது, இது ஈவன் நம்பர் இல்லையா, நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்க ஈவன் நம்பர்ஸ்.
அப்போ இதை தான் நான் வந்து சப்சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இல்லைனா 1 3 5 7ங்கிறது என்ன செட் ஆஃப் இது வந்து ஒரு ஆட் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ளே இருக்க ஆட் நம்பர்ஸ். அப்போ நான் இது சீக்வன்ஸ் என்னங்கிற ஒரு சீக்வன்ஸ்லேருந்து n அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் சீக்வன்ஸ் இருக்குது, அந்த சீக்வன்ஸ்லேருந்து நான் செட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ்னு இதுலேருந்து பிரித்து எடுக்கிறேன், செட் ஆஃப் ஆட் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு இதுலேருந்து இது பிரித்து எடுக்கிறேன். அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒரு விஷயத்தை நம்ம பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு செட்டுக்குள்ளேருந்து பிரித்து எடுக்கிறோம்னா அதை தான் வந்து சீக்வன்ஸுக்குள்ளேருந்து பிரித்து எடுக்கணும், அதை தான் சப்சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ 2 4 6 8 அப்படி அப் டு எக்ஸட்ரா அண்ட் 1 3 5 7 அப் டு எக்ஸட்ரா இது ரெண்டுமே வந்து சப்சீக்வன்ஸ் ஆஃப் n அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து இஃப் ni வந்து நம்ம என்ன எழுதலாம்னா n இங்கே கீழே i சப்ஸ்கிரிப்டில் எழுதலாம், வேறு i is belongs to i. we write இது எப்படி எழுதலாம் அப்படின்னா n is equal to n கீழே i போட்டு வேறு i is equal to 1 to infinite அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்சீக்வன்ஸ்னால் அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே n is equal to 1 2 3 அப் டு எக்ஸட்ரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து என்ன எடுக்கணும்னா 2 3 5 7 11 அந்த 13 இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் அது எங்கே இது வந்து சீக்வன்ஸ், இந்த சீக்வன்ஸ்லேருந்து நான் ப்ரைம் நம்பர்ஸை மட்டும் பிரித்து எடுக்கிறேன் அப்படின்னா இதை சீக்வன்ஸ்னு நம்ம சொன்னால் இதை சப்சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் சீக்வன்ஸுக்கும் சப்சீக்வன்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இதை பாருங்களேன், நீங்கள் ஒவ்வொரு டேர்ம் பார்க்குறப்பையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சப்சீக்வன்ஸோட டெஃபினேஷனில் பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்னா n of i less than nj where i is less than j where i and j is belongs to i அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த இடத்துல வந்து 1க்கு அடுத்து 3, 1 விட 3 பெருசு, 3 விட 5 பெருசு, 5 விட 7 பெருசு, 2 4 பெருசு, 4 6 பெருசு, 6 8 பெருசு. இந்த இடத்துல 2 3 பெருசு, 3 5 பெருசு, 5 7 பெருசு. எல்லாமே கெட்டிங் லார்ஜராக தான் இருக்குது. அண்ட் இதை நான் ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த் டேர்ம்னு வச்சுன்னா இதை விட இது பெருசாக இருக்குது, இதை விட பெருசாக, இதை விட இது பெருசாக இருக்குது. அதுதான். ஸோ இந்த இடத்துல ஐஜேங்கிறது இந்த கீழே எழுதுறது தான் ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம். ஃபஸ்ட் டேர்மோட செகண்ட் டேர்ம், அதாவது ஐயை விட ஜே பெருசாக இருக்குது அப்படிங்கிறப்போ n of ஐயை விட n of ஜேவும் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம வந்து சப்சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, 2.1d டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் s is equal to sn where n is equal to 1 to infinite is a sequence of real number and n which is equal to ni where n is equal to 1 to infinite is a subsequence of the sequence of positive integer. The composite function s composite n is called as subsequence of s அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எஸ்ங்கிறது வந்து சீக்வன்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, என்னங்கிறது சப்சீக்வன்ஸ். இதோட இந்த சீக்வன்ஸோட சப்சீக்வன்ஸ் தான் என்னன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா அந்த காம்போசிட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ எஸ் காம்போசிட் என், இந்த எஸ்ஸுக்கும் என்னுக்கும் நான் காம்போசிட் ஃபங்க்ஷன் எழுதுதா அதுதான் வந்து சப்சீக்வன்ஸ் ஆஃப் எஸ்ன்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ நம்ம சப்சீக்வன்ஸ் வந்து தனியாக கண்டுபிடிக்கணும் இல்லை, நம்ம எஸ் காம்போசிட் என் கண்டுபிடிச்சாவே அதுதான் சப்சீக்வன்ஸ் ஆஃப் எஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள் n of i வந்து njன்னு எழுதலாம். அப்போ எஸ் காம்போசிட் என்னன்னா என்ன அர்த்தம்? எஸ் காம்போசிட் என் நம்ம போன யூனிட்லேயே பார்த்துருக்கோம். இங்கே ஐ போட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம எப்படி எழுதலாம் காம்போசிட் ஃபங்க்ஷன்னா எஸ் போட்டுட்டு n of i அப்படின்னு எழுதலாம், ப்ராக்கெட் போட்டு n of iன்னு எழுதணும். ஸோ n of i வந்து நான் niன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ n of i வந்து ni அப்படின்னு எழுதுறேன். ஸோ ni வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எஸ் இருக்குது அப்படின்னா இது s of i வேறு i is equal to 1 to infinite அப்படின்னு பார்த்துருப்போம், இல்லை n is equal to 1 to infinite. ஸோ இதை வந்து கீழே சப்ஸ்கிரிப்டில் எழுதலாம். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா எஸ்ஸுக்கு கீழே என்னுக்கு கீழே ஐ வர மாதிரி எழுதணும். ஓகேவா? ஸோ அப்போ எஸ் காம்போசிட் என்னை வந்து நான் ஜென்ரலாக என்ன சொல்லலாம்னா SNI where I is equal to 1 to infinite. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். Let us denote the sequence 1010 by B. ஸோ பிங்கிற ஒரு செட்குள்ளே என்ன இருக்குது, பிங்கிற செட்குள்ளே 1010 அப் டு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்குது. ஓகேவா? இதுதான் பியோட செட். And define n is equal to ni, I is equal to 1 to infinite by ni which is equal to 2i minus 1 where I is belongs to capital I அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தட் n1 ஓட வேல்யூ 1, n2 ஓட வேல்யூ 3, n3 ஓட வேல்யூ 5 இல்லையா? ஆக்சுவலாக என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ பி காம்போசிட் n தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? நம்ம வந்து சப்சீக்வன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு பீன்ற செட்டு கொடுத்துட்டாங்க, என்ஐயை வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து காம்போசிட் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம சப்சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பி காம்போசிட் என்னா பி ஆஃப் என் ஆஃப் ஐன்னு போடணும். என் ஆஃப் ஐயை வந்து என்ஐன்னு சொல்லலாம், இதை வந்து பிஎன்ஐ அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ பிஎன்ஐ அப்படிங்கிறப்போ
அவங்க கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து என்ஐயோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ என்ஐ இஸ் ஈக்குவல் டு 2i - 1 கொஷினில் கொடுத்துட்டாங்க. நம்ம ஐக்கு வந்து ஒவ்வொரு வேல்யூ கொடுக்கணும். ஸோ நம்ம i is belongs to 1 to infinite n 1 கொடுத்தனா எங்கே என்ன ஆகும் 1க்கு வரும். 2 into 1 1 2 - 1 is equal to 1 வரும். அடுத்து நான் 2 போட்டேன்னா என்ன ஆகும் 2 2 4 4 - 1 3 ஆயிரும். அடுத்து n3 போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் 3 2 6 6 - 1 5 வரும். இந்த மாதிரி ஆட் டேர்ம்ஸாக போயிட்டு இருக்கும். அதனால என்னோட வேல்யூ 1 n2ஓட வேல்யூ 3 n3ஓட வேல்யூ 5 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா b of n of iன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த niக்கு பதிலாக என்ன சொல்லலாம் n1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ b niக்கு பதிலாக b niக்கு பதிலாக n1ன்னு போட்டோன்னா நம்மளுக்கு 1ன்னு வரும். அந்த 1 தான் இது. ஸோ n2 ஐக்கு பதிலாக அங்கே நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இங்கே n2ஓட வேல்யூ என்ன 3. அப்போ b3ன்னு எழுதலாம். அடுத்தது இங்கே ஐக்கு பதிலாக நான் 3 சப்ஸ்டியூட் பண்ணால் n3ன்னு வரும். n3ஓட வேல்யூ 5. அப்போ b இந்த niக்கு பதிலாக 5ன்னு எழுதலாம். ஓகேவா? இந்த மாதிரி அப் டு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அப்போ b1னா எதாவது டிஃபைன் பண்ணுறாங்க. இதுதான் b செட்டு. இந்த b செட்டில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன b செட்டில் ஃபஸ்ட்டு டேர்ம் 1. ஸோ 1 எடுத்து எழுதுங்க. b டேர்மில் தேர்ட் டேர்ம் என்ன செகண்ட் டேர்ம் 0 தேர்ட் டேர்ம் வந்து 1 எடுத்து எழுதுங்க. b டேர்மில் ஃபிஃப்த் டேர்ம் என்ன இது ஃபோர்த் டேர்ம் 0 அடுத்த டேர்ம் என்ன 1 வரும். அப்போ 1. ஸோ 1 1 1 மட்டும் போகும். அப்போ இதுதான் வந்து சப்சீக்வன்ஸ். அப்போது பின்ற டேர்மில் 1 0 1 0 1 0ன்னு போயிட்டே இருக்குது. அதில் இருக்கிற 1 மட்டும் எடுத்து பிரித்து எழுதுறோம் இல்லையா, இதுதான் வந்து சப்சீக்வன்ஸ். அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம காம்போசிட் ஃபங்க்ஷன் எடுத்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் c is equal to cn n is equal to 1 to infinite. இது cn எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வேறு n is equal to 1 to infinite. அண்ட் என்னங்கிறது வந்து ஒரு சப்சீக்வன்ஸ். அந்த ni is equal to ni வேறு i is equal to 1 to infinite. அந்த ni எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா i⁴ வேறு i is equal to 1 to infinite அப்படின்னா தென் காம்போசிட் ஃபங்க்ஷன் அதாவது சப்சீக்வன்ஸ் என்ன வருதுன்னு பாருங்கள். c காம்போசிட் என்ன வந்து என்ன எழுதலாம் c of n of iன்னு எழுதலாம். n of i வந்து niன்னு எழுதலாம். அப்போ cni அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஆக்சுவலாக niயோட வேல்யூவே என்ன i⁴. அப்போ ci⁴ வேறு i is equal to 1 to infiniteன்னு எழுதலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா cnன்னு இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. இங்கே n இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட்குள்ளே n வரணும். இங்கே என்ன இருக்குது இங்கே ci⁴ இருக்குது. அங்கே n-க்கு பதிலாக இங்கே n இருந்தனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. இங்கே i⁴ இருக்குனால நம்ம என்ன எழுதணும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n-க்கு பதிலாக இங்கே n இருக்குனால இங்கே ஸ்கொயர் ரூட்குள்ளே n. இங்கே i⁴ இருக்குனால ஸ்கொயர் ரூட்குள்ளே i⁴ போடணும். வேறு i is equal to 1 to infinite. இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் i⁴ வந்து i ஸ்கொயர் ஆயிரும். வேறு i is equal to 1 to infinite. இதுதான் வந்து c காம்போசிட் n அப்படின்ற வேல்யூ. ஸோ அடுத்தது எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது பார்க்கலாம். ஆக்சுவலாக எக்ஸசைஸில் 4 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு 2 சம் மட்டும் 2 ப்ராப்ளம்ஸ் மட்டும் போடுறேன். பிகாஸ் அடுத்த 2 ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது, நீங்களே பார்த்துடலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. ஃபஸ்ட்டு கொஷின் வந்து லெட் sequence n is equal to 1 to infinite be a sequence defined by s1 is equal to 1, s2 is equal to 1, sn plus 1 is a general sn plus 1 is equal to sn plus sn minus 1 where n is equal to 3 4 5 up to etc. Find s8 கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். அந்த நம்பர் sn is called Fibonacci sequence அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த Fibonacci sequenceங்கிறது ஒரு முக்கியமான நம்பர். இந்த நம்பர் வந்து நம்ம நிறைய நேச்சர் கிட்டலாம் பார்க்கலாம். இந்த சீக்வன்ஸ் எழுதுறது ஆக்சுவலி ரொம்ப ஈஸி தான். என்னன்னா ஃபஸ்ட்டு 2 1 போட்டுக்கணும். இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி எழுதணும். அதுதான் 2. அடுத்து பிஃபோர் இருக்க 2 நம்பர்ஸ் 3. அடுத்து இந்த நம்பர் 5. அடுத்து இந்த நம்பர் 8. அடுத்து இந்த நம்பர் 13. அடுத்து இந்த நம்பர் 13 + 8 வந்து 21 வரும். அதுக்கப்புறம் அப் டு எக்ஸட்ரா இந்த நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து Fibonacci sequence அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இந்த ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸ் இருக்கும்ல அதோட இதழ், அதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த Fibonacci sequenceக்குள்ளே மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அது மட்டும் கிடையாது, Fibonacci sequenceக்கு நிறைய இருக்குது. ஸோ ஒரு லீஃப், ஒரு பிளான்ட்ஸில் ஒரு லீஃப் வளரும் அப்படின்னா நிறைய பிளான்ட்ஸில் வந்து அது ஒரு ஆக்சுவலாக நம்மளுக்கு பிளான்ட் வளர்றது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலிமா தான். அப்போ லீஃப் வந்து கரெக்டாக லீஃபுக்கு சன்லைட் கிடைக்கணும் இல்லையா, அப்போ அந்த லீஃப்க்கு வந்து சன்லைட் ஒரு வேளை ஒரு சென்டர் இங்கே அப்படின்னா ஒரு லீஃப் இப்படி வளர்ந்துச்சு, இன்னொரு லீஃப் 90 டிகிரியில் இப்படி வளருதுன்னா அகைன் அந்த லீஃப் ஒன்றுக்கு மேலே ஒன்று வளர ஆரம்பிக்கும். அப்படினால அதுக்கு சன்லைட் கிடைக்காது, அதனால அந்த இலை வந்து காஞ்சிரும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அது ஒரு சர்டன் டிகிரியில் வந்து வளரும். அப்படி சர்டன் டிகிரியில் வளர்கிறப்போ எல்லா லீஃபுக்குமே ஈக்குவலாக சன்லைட் கிடைக்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் வரும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் நிறைய பார்த்து பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு சைட்லேயே இருக்க நிறைய
மேபி நீங்கள் கோகனட் ட்ரீ கூட பார்க்கலாம். அதில் கூட சர்டன் எல்லாத்துக்குமே அந்த இது வந்து அந்த இடத்துல நீங்கள் அந்த கோகனட்டோட மட்டை இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே சர்டன் கேப் விட்டே வளரும். அதை நீங்கள் அதுக்குள்ளே இருக்க ஆங்கிள்ஸ் அளந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிபனாசி சீக்வன்ஸை ஹையஸ்ட் நம்பரை டிவைட் பண்ணுறப்போ ஒரு டிகிரி வரும். அந்த டிகிரி மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்கள் யூடியூப் வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாச்சும் ஃபிபனாக்சி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். நிறைய அதில் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறைய வரும். அந்த மாதிரி ஃபிபனாக்சி நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான நம்பர். அது ஒரு பியூட்டி நேச்சரோட நம்பர் அப்படின்னு சொல்லலாம். இதில் மட்டும் கிடையாது, நிறைய நீங்கள் ஃப்ரூட்ஸ்லையும் பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுதான் ஃபிபனாக்சி சீக்வன்ஸ். இது நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். S1 அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் 1, S2 அப்படின்னா செகண்ட் நம்பர் அதுவும் 1 தான். அப்போ Sn+1 = Sn+1 அப்படின்னா ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ரெண்டாவது தேர்ட் டேர்ம் ஒன்னா ஃபஸ்ட்டு 2 டேர்ம் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு டேர்மும் அதுக்கு முன்னாடி இருக்க டேர்மும் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஜென்ரல் டேர்ம். S8 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம், சிக்ஸ்த் டேர்ம், செவன்த் டேர்ம், எயித்து டேர்ம் வந்து 21 அப்படின்னு போட்டுடலாம். பட் இதை ப்ராப்ளம் வச்சு போடணும் அப்படின்னா இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக நம்மளுக்கு ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் வேணும். அப்போ நம்மளுக்கு தேர்ட் டேர்ம் வேணும். தேர்ட் டேர்ம் எப்போ வரும்? இங்கே 2+1ன்னு போட்டால் வரும். அப்போ இங்கே பாருங்கள் 2+1 அப்படின்னு போட்டோன்னா இந்த இடத்துல என்னோட வேல்யூ 2 அண்ட் Sn-1 அப்படின்னா 2 - 1 1 வந்துடும். அப்போ S2ஓட வேல்யூ 1, S1ஓட வேல்யூ 1, அப்போ S3 வந்து எனக்கு 2ன்னு கிடைக்கும். ஸோ S3 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து S4 கண்டுபிடிக்கணும்னா 3+1ன்னு போடணும். அப்போ S3 + S2ன்னு வரும். S3ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 2 அண்ட் S2ஓட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 1. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 3 கிடைக்கும். அப்போ S4ஓட வேல்யூ 3. அடுத்து S5 அதே மாதிரி கண்டுபிடிச்சா நம்மளுக்கு 5 வரும். S6 கண்டுபிடிச்சோன்னா அதே மாதிரி எனக்கு வந்து S6 வந்து 8 கிடைக்கும். S7 வந்து 13 கிடைக்கும். அண்ட் S8 நான் கண்டுபிடிச்சேன்னா 21 உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதை இந்த சீக்வன்ஸ் வச்சு சொல்லிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு போயிட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இதை தான் வந்து ஃபிபனாக்சி சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃபேமஸ் நம்பர், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து ஒரு இந்த எக்ஸசைஸ் பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம். இஃப் S = சீக்வன்ஸ் Sn வேறு n = 1 to infinite, அதை Sn எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? 2n - 1 டிஃபைன் பண்ணுறாங்க. அண்ட் என்னங்கிறது சப் சீக்வன்ஸ், அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? I = 1 to infinite I² வேறு I = 1 to infinite டிஃபைன் பண்ணுறாங்க. ஃபைண்ட் S5, S9, N2, Sn3 இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அண்ட் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இஸ் n is a subsequence of k வேறு k = 1 to infinite அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலாக சீக்வன்ஸ் வந்து என்ன கூட S1 அப்படின்ற சீக்வன்ஸ் 2n - 1ன்னு கொடுத்துருக்காங்களா, அதை எடுத்து எழுதிருங்க. நம்மளை S5 கண்டுபிடிக்க சொல்லலாம். அப்போ n = n-க்கு பதிலாக 5 போட்டிங்கன்னா அங்கே n-க்கு பதிலாக 5 வரும். 2 5 2s are 10, 10 - 1 வந்து 9 வந்துடும். அவ்வளோதான். S5ஓட வேல்யூ 9 முடிஞ்சு. அடுத்து S9. ஸோ n-க்கு பதிலாக 9 போடுங்க. 9 2s are 18, 18 - 1 வந்து 17 வரும். அப்போ S9ஓட வேல்யூ 17. அடுத்து N2 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ Ni-யோட வேல்யூ வந்து I². அப்போ Ni = I². N2ஓட வேல்யூ வந்து 2² வரும். அப்போ 2² வந்து 4. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? Sn3ன்னு கேட்டிருக்காங்க. Sn3னா ஃபஸ்ட்டு நம்ம N3 கண்டுபிடிக்கணும். N2ஓட வேல்யூ 4. அப்போ N3னா 3² போடணும். 3 3s are 9. N3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ S of N3 கண்டுபிடிக்கணும். S of N3னா என்ன? S அப்படியே வச்சுக்கிட்டு N3க்கு பதிலாக N3ஓட வேல்யூ என்னது? 9 கண்டுபிடிச்சோம். ஸோ 9 போடுங்க. ஸோ அப்போ 9 போட்டாச்சு. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் S9ஓட வேல்யூ என்னது? 17. அப்போ S9க்கு பதிலாக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 17 போட்டோம். இல்லை அதை சப்ஸ்டியூட் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். 17. ஓகேவா? அவ்வளோதான். 4 கொஷினும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இஸ் n as a subsequence of k = 1 to infinite கொடுத்துருங்க. ஆக்சுவலாக கே செட்டுங்கிறது என்னது? வேறு k = 1 to infiniteனா 1 2 3 4 5 6 அப்படின்னு அப் டு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து சப்சீக்வன்ஸா n-க்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ n-ஐ வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா n = I² கொடுத்துருக்காங்க. அப்போ ஐக்கு நான் 1 to infinite வேல்யூ கொடுத்தேன். 1 கொடுத்தனா எனக்கு 1 கிடைக்கும். 2 போட்டனா 2² 4 ஆயிரும். 3 போட்டனா 3² 9 ஆயிரும். 4 போட்டால் 4² 16 அப் டு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இது சப்சீக்வன்ஸ்னா ஆமாம் சப்சீக்வன்ஸ் தான். ஏன்னா 1 2 3 4 எக்ஸெட் அப்படின்னு ஒரு நம்பர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ அதை வந்து கேன்னு டிஃபைன் பண்ணுறாங்க. இதை பாருங்களேன். 1ங்கிறது இதுக்குள்ளேருந்து எடுக்கப்பட்டது. 4ங்கிறது இதுக்குள்ளே இருக்கிற ஒரு நம்பர். 9ங்கிறது இதுக்குள்ளே இருக்க நம்பர். 16ங்கிறது இதுக்குள்ள நம்பர். இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? I² அப்படின்னு. வேறு I = 1 to infinite. ஓகேவா? ஸோ இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து ஒரு சில நம்பர்ஸை ஒரு ரூல் I² அப்படிங்கிற ஒரு ரூல் ஃபாலோ பண்ணி இதை பிரித்து வைக்கிறாங்க, பிரித்து எழுதுறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த எண்ணை வந்து நம்ம சப்சீக்வன்ஸ் ஆஃப் இந்த செட்டோட சப்சீக்வன்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஸ் n is a subsequence of k set where k = 1 to infinite அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸ் பேஸ் பண்ண அடுத்து லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ்ன்ற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.